தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு காமெடியாக தான் இருக்குது. தீய சக்தின்னு என்னென்னு பொருள் அவருக்கு தெரியுமா? தூய சக்தின்னு இவரை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. எங்கே போய் இவர் தூயமாக இருந்தார், அப்புறம் சக்தி ஆனார். ஒரு காலம் விஜய் ப்ரெஸ் மீட்டு சந்திக்க போகிறதில்ல, எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷமானாலும் சரி ப்ரெஸ் மீட்டை அவருக்கு சந்திக்கிறதுக்கு முடியாது. சக்தி இல்லை, திராணி இல்லை. தொடர்ந்து ஒரு 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியாது. இன்றைக்கி விஜய் கூட்டத்தில் பேசுகிறவங்க என்ன பேசுனீங்கன்னு போட்டு கேட்குறாங்க. ஒரு லேடி ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும். பேசினார். என்ன பேசினார்? பேசினாருங்க. எல்லாத்தையும் பேசினார். ஆனால் சொல்ல தெரியல. விஜயும் சரி, இவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, நீங்கள் ஒரே கூட்டத்தில் போக போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையாக இருக்குது. இது இன்றைக்கி சினிமா இல்லை, சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துக்கிறீங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமாவில் நீங்கள் எடுத்து அடிப்போம் பாரு அப்படின்னு நல்லா பேசலாம். ஆனால் அரசியலில் பேசுனீங்கன்னா எல்லாருமே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். எல்லோரும் உங்களை திருப்பி அடிப்பான். விஜய்க்கெல்லாம் உன்னை எதிர்காலத்தில் சமாளிக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பேச தெரியாது. ஹெக்டருக்கும் ஏக்கருக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேளுங்க. செங்கோட்டையன் அதிமுகலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு, தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக நடத்தியிருக்காரு சார். இது அதிமுக வட்டாரங்களில் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? நல்லா கொஸ்டின் தான் அது. அப்புறம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தலைவர்கள்லாம் கிடையாது அதிமுகவில். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இனி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பல விஷயங்களை பேசினார். குறிப்பாக தீய சக்தி திமுக அப்படின்ற ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு காமெடியாக தான் இருக்குது. தீய சக்தின்னு என்னென்னு பொருள் அவருக்கு தெரியுமா? தூய சக்தின்னு இவரை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. எங்கே போய் இவர் தூயமாக இருந்தார், அப்புறம் சக்தி ஆனார். சக்தி அவர் இல்லை, தூயவானவர் அப்படிங்கிறத நான் விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இவர் பிறகாதுக்கு முன்னாடியே தீய சக்திங்கிற பேரை இவர் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஏதோ அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார், அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க அதையும் நானும் சொல்கிறேன், முன்மொழிகிற அப்படிங்கிற பேரில் அவர் சொல்கிறார். அப்படி பேசினா நமக்கு ஓட்டு கிடைக்கு, திமுகவுக்கு எதிரான இது கிடைக்கு. தீய சக்தினா முதல் 50 ஆண்டு 75 ஆண்டுகால ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து தலை நிமிர்ந்து நடக்கிறாங்கல்ல, அது இருக்கா? அது மக்கள் ஏற்றுக்குவாங்களா? 6 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைச்சது யார்? அவங்க தீய சக்தியா? அரசு போக்குவரத்து கழகத்தை கிட்டத்தட்ட தனியார் போக்குவரத்து கழகத்தை அரசு போக்குவரத்து கழகம் உருவாக்குனது யார்? அது தீய சக்தியா? அப்புறம் கடற்கரையில் வல்லவனுக்கு செலவு வச்சது யார்? கண்ணகிக்கு செலவு வச்சது யார்? போப்புக்கு செலவு வச்சது யார்? இவங்கெல்லாம் தீய சக்தியா? அவர் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்து அவங்க சொத்துலையும் பங்கு கொடுத்தது தீய சக்தியா? இதை யார் தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு? இவரெல்லாம் என்ன பார்த்துட்டாரு இவர்? இவங்கெல்லாம் தீய சக்தியா? அவர் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே கிராமத்துலலாம் படிப்பகம் வச்சு அமைச்சு குழந்தைகளை படிக்க வச்சது யார்? தீய சக்தியா? சொல்லுங்கள். இதெல்லாம் தீய சக்தியா? தீய சக்தியாக இருந்தால் மக்கள் மத்தியில் இன்னும் நல்ல சக்தியாக இருக்கிறனால தான், ஒரு சமூகத்தை நல்லா உருவாக்கணுங்கிறதுனால தான் இது சக்தி 75 ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக ஆட்சியில் அமைத்துட்டு இருக்கு. எதுவுமே வாயு படுத்ததோ மாங்கா படுத்தோங்கிற மாதிரி எதுக்கு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கிட்டத்தட்ட தீய சக்தின்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு போகலாம். இவர் பிறக்காதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே ஒரு சமூக சமநிலையான ஒரு சமூகத்தை உருவாக்குனது திமுக. இது நான் சொல்கிறதுக்காக சொல்ல, அவங்க தீய சக்தின்னு சொல்கிறாங்களே அதுக்காக சொல்கிறேன். மக்கள் மத்தியில் மக்கள் ஒரு அரசாட்சி ஒழித்து மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு மக்களாட்சி தத்துவத்தை முதலாக அமல்படுத்த அறிஞர் அண்ணா தான். எல்லாத்துக்கும் எல்லாம் செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் தான் கலைஞர் வந்தார். கலைஞர் அண்ணா இறந்ததுக்கு பிறகு ஒரு 500 முழக்கங்களை சொன்னார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்க மற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, இந்த 50 முழக்கங்களை வச்சு தான் இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. இதில் எங்கே ஒரு இடத்துல தீய சக்தின்னு ஒரு இடம் வருதா? இப்போ வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், வன்முறையே நமக்கு வேண்டாம், நம்ம இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் ஒழித்து விவசாயம் வேளாண்மையெல்லாம் தொழில்துறையை உருவாக்கி அதெல்லாம் வெல்லணும். இது தீய சக்தியா?
இப்போ அயராத அண்ணா வழியில் அயராத உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தருவோம். இன்றைக்கும் அதை தான் போயிட்டுருக்கு. எந்த ஜாதியும் வந்து மேலோங்கி நிற்கக்கூடாது, எல்லா ஜாதியும் வந்து தனிமாக தான் இருக்கணும். இது எந்த வகையில் வந்து தீய சக்தின்னு தெரியல எனக்கு. விஜய்க்கு வந்து நம்ம பாடம் எடுக்கணும். விஜய் வந்து இப்படியே பேசிட்டு இருந்தாருன்னா அவங்க, அதாவது எம்ஜிஆர் பேசினார், ஜெயலலிதாவை பேசினாங்க. அன்றைக்கி ஜெயலலிதா வந்து வீர ஆவேசமாக பேசுனாங்கன்னா நமக்கு ஓட்டு கிடைக்கும். தீய சக்தியை ஒழிச்சிட்டு போயிட்டாங்களா ஜெயலலிதாமா? எம்ஜிஆர் ஒழிச்சிட்டு போயிட்டாராமா? இது வந்து 75 ஆண்டுகளாக உன்ன நின்றுருக்கு. அவங்க பேருக்கு வேணால் அதுக்கு வேணால் திமுக தீய சக்தின்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து அதுவும் வந்து ஒரு நல்ல சக்தி தான், சமூகத்துக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி. அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து மக்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. தீய சக்தியிலேருந்து இந்நேரம் வந்து ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு புரட்சி ஏற்பட்டு அந்த சக்தியை உடைச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி வந்து பேருக்காக ரைமிங்காக பேசிட்டு விஜய் போய்க்கலாம், அதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அண்ட் அவர் தூய சக்தி அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாரு. அவர் எப்படி சக்தி ஆவார்? தூய சக்தி தூய விடுங்க. அவர் வந்து கள்ள மார்க்கெட்டில் வந்து டிக்கெட் விற்கிறது வந்து தூயமா? இல்லை வந்து இவருக்கு தகுதியே இல்லை, 150-200 கோடி தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் வாங்குறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தன்னோட பிரபகாண்டம் கட்டமைப்பு உருவாக்கி தான் வந்து ஒரு ஹீரோ, இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறது. ஆனால் அவங்க வந்து அமலாக்கத்துறை, இடி, இன்கம் டேக்ஸ்லாம் வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் வந்து சொல்கிற போது வேறு விதமெல்லாம் இருக்குது. இவர் 450 கோடி 500 கோடி வசூல்னு சொல்கிறவர்ல, அந்த ப்ரொடியூசர் போய் 450 கோடி 500 கோடி டேக்ஸ் கட்டணும்ல. அப்போ அவங்க கட்டுற போது 150 கோடி தான் காட்டுறாரு அவர். இவர் வாங்கின சம்பளத்துக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அவள் சப்மிட் பண்ணுற போது அங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ வந்து சரி 150 கோடி தான் அது வந்து வியாபாரமாக இருக்குது. அப்போ வெளியே என்ன சொல்கிறது, ஒரு 10 பேர் இவங்களுக்குன்ட்டு ஒரு அவங்க யார் நல்லா தெரியும் நமக்கு, ஊடகவியலாளர்கள் வந்து பேரில் அவங்களெல்லாம் சொல்ல வச்சுட்டு அவங்களுக்கு ஓடுற எலும்பு துண்டை போட்டாங்கன்னா அவங்க 500 கோடி 1000 கோடி 500 கோடி 150 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அங்கே சப்மிட் பண்ணுற போதெல்லாம் இருக்குது, இன்கம் டேக்ஸ்லையும் சரி மற்ற இதுலையும் சரி பேப்பர் வந்து அந்த அளவுக்கு இல்லையே. இவருக்கு வந்து வியாபாரம், அதாவது சினிமா வியாபார ரீதி வந்து 50 கோடிக்கும் கூட ஒர்த் இல்லை அப்படின்ட்டு தான் எனக்கு தெரிஞ்ச தகவல். தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் சரி மற்றவங்க சரி 50-60 கோடி கொடுக்கல சார், அவ்வளோதான் வாங்குவாங்க. மற்றபடியெல்லாம் யாருக்கும் இவ்வளோ சம்பளமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவன் 150 கோடி எடுத்து வச்சுட்டு இவருக்கே வந்து படம் எடுக்கிறத 150-100 கோடி, இவர் 150 கோடி எப்படி தருவாங்க? ஸோ வந்து இவர் தான் ஒரு தூய சக்தின்னு சொல்கிறதுக்கு இது வந்து இங்கே தூயமே இல்லை, அழுக்கு சக்தி அப்படின்னு தான் சொல்லுவானே அவர். அண்ட் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பிறகு, அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அது அரசியல் களத்தில் என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு சார்? வானவில் வந்து தோன்றுச்சுன்னா அது சில மணி துளிகள் தான் இருக்கும், அது கரைஞ்சு போயிடும். அப்படித்தான் இருக்கணும். அன்னைக்கு வந்து அண்ணா வந்து பொதுக்கூட்டம் கூட்டி சில காங்கிரஸ்காரர்களும் சரி இல்லை கம்யூனிஸ்ட்காரங்களும் சரி இல்லை திராவிட கழகங்களும் சரி அன்னைக்கெல்லாம் போனாங்கன்னா அவங்களுக்குன்னு சில விஷுவல்ஸ் இதை வச்சுருப்பாங்க, சில கொள்கைகளை வச்சுருப்பாங்க, கோட்பாடை வச்சுருப்பாங்க. மணிக்கணக்கில் பேசி உட்கார வச்சு அந்த தொண்டர்களை செதுக்கி அனுப்புவாங்க. அவன் அங்கேருந்து அந்த கூட்டத்திலேருந்து வெளியே போகிற போது அவ்வளோ ஒரு எனர்ஜிக்கு அறிவு பசியோடு வந்தவன் வந்து முழுமையாக நிறைச்சி போவான். அவனை ஒரு அறிவாளியாவான். 10 பேர் அவன் போய் அவனோட இடத்துல உட்காந்து டீ கடையில் உட்காந்து பேசினா அவன் சுற்றி ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவை புகுத்துவான். அந்த அளவுக்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து விஜய் கூட்டத்தில் வந்து பேசுகிறவங்க என்ன பேசுனீங்கன்னு போட்டு கேட்குறாங்க. ஒரு லேடி ஆகட்டும் ஜென்ஸ் ஆகட்டும், பேசினார், என்ன பேசினார்? பேசினாருங்க, எல்லாத்தையும் பேசினார், ஆனால் சொல்ல தெரியல. அப்போ நீ எந்த அளவுக்கு உன்னோட அரசு உன்ன மாதிரி தான் இருப்பான், அவனுக்கும் ஒன்றும் தெரியாது, நீ சொல்கிறது அவனுக்கு தெரியாது. நீ சினிமா வசனத்தை வந்து எழுதி வச்சுட்டு முன்னாடி அந்த உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுட்டு பேசுகிறது. அதாவது இன்றைக்கு இருக்க அரசியல்வாதி இன்க்ளூடிங் எல்லாருமே நான் சொல்கிறது அதுதான். கலைஞரோட ஆட்சி போச்சு. அன்றைக்கி வந்து ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசினா 1 மணி நேரம் பேசுவாங்க. புவியியலை பற்றி பேசுகிறாங்க 1 மணி நேரம் பேசுவாங்க. அறிவியல் பற்றி பேசுகிறாங்க. நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிறாரு, கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது தான் டாபிக். அதே வந்து அவர் நேரடி படிக்கிறார். என்ன படிக்கிறாரு? அதாவது நாங்கள் வந்து கூட்டணி வச்சுக்கிறோம், ஆனால் எங்கள் கொள்கையிலேருந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பாக இருப்போம், அதுலேருந்து எந்த வித பிரச்சனையிலேருந்து நாங்கள் அடிப்பிரள மாட்டோம்னு சொல்கிறாரு. இதுதான் கணக்கு. அதே வந்து 2 மணி நேரமாக தேடி படிக்கிறாரு. அப்போது அவருக்கு என்ன அப்சர்வேஷன் இருக்குது, என்ன அரசியல் தன்மை இருக்குது அவருக்கு? அப்போ கூட்டணிக்கு வந்து மதசார்பு இல்லாத கூட்டணி நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் மதத்தோடு இருக்கிறவங்க பிஜேபி. அப்போ 2 பேர்த்துக்கும் பொருந்தா கூட்டணி. அப்போ உங்களை நீங்கள் தனிமைப்படுத்தி பார்க்கணும். அப்போ தனிமைப்படுத்தி பார்க்குறதுக்கு என்ன நீங்கள் பேச தெரிஞ்சிருக்கணும். பிஜேபி வந்து மதத்தை கொண்டு வர ஒரு கட்சி, மதசார்பின்மைன்னு அவன் சொல்லவே முடியாது. அதிமுக வந்து மதசார்பின்மை அப்படின்னு சொல்ல தெரியணும்.
சொல்லணும், அதுதான் உங்களோட வேலை. ஆனால் அதே ஒழுங்காக சொல்ல தெரியல, காப்பாற்ற முடியல. இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அவங்க வந்து ஒரு காலத்துலேயும் வந்து நான் பிஜேபி கூட கூட்டணி சேர மாட்டேன், நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்களே இல்லையா? இப்போ நீ இவரு போகிறாரு, சரி ஓகே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கும் வந்து நீங்கள் அவங்க கூட அதாவது அடிபணிஞ்சு தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கமே சொல்ல மாட்டேங்கிறாரே. விஜய் மாதிரி தானே அவர் இருக்கிறாரு. அப்போ விஜயும் வந்து சரி, இவர் எடப்பாடி பழனிசாமியும் சரி, நீங்கள் ஒரே கூட்டத்தில் போக போகிறீங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது அப்படிங்கிறதா நம்மளோட பார்வையாக இருக்குது. அண்ட் விஜய் அவர்கள் பேசினதுக்கு பிறகு உதயநிதிக்கிட்ட இது குறித்து கேட்குறாங்க. அவர் வந்து அதை எளிமையாக கடந்து போயிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் அவரை பேச சொல்லுங்க, பிரஸ்கிட்ட பேச சொல்லுங்க, கரெக்டு தானே, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படி. கரெக்டு தானே. எந்த ப்ரெஸ் பார்க்கலாரு அவர்? மோடி அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையிலேருந்து வெளியே வந்தோடனே காலையில் ப்ரெஸ் மீட், டெய்லி ப்ரெஸ் மீட், உலகளாவிய பிரச்சனைகளை அவர் பேசுகிறார். பக்கத்தில் மெக்சிகோ நாடு இருக்குது, அவன் வந்து அவனால் வந்து எனக்கு போதைப்பொருள் கொண்டு வர்றான், அவனை தடுப்பு திட்டத்துக்கு தான் 11 அடி உயரத்துக்கு நான் கட்டியிருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவன் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறான். அவன் அந்த பிரச்சனையை டெய்லி பேசுகிறார். தன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறார். வெனிசுலாவில் ஒரு பிரச்சனை, அந்த அதிபருக்கு வந்து பேசுகிறார். அந்த அதிபர் வந்து என்னால் தூங்க முடியல, அமெரிக்கா வந்து என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீரப்பன் மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அதிபர், வெனிசுலா நாட்டு அதிபர், அவர் ஓடி ஒளிகிறார் டெய்லி. அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குறார் டொனால்ட் ட்ரம்ப். மக்களுக்கு எந்தெந்த கேள்வியெல்லாம் இருக்குதோ டெய்லி வந்து பேசுகிறாரு. அப்போ மோடியே அங்கே பேச மாட்டேங்கிறாரு. மோடி ப்ரெஸ் வந்துச்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு? 11 வருஷம் ஆச்சு. மோடியே ப்ரெஸ் மீட் பண்ணுறதில்ல. அப்போ இங்கே இருக்கிறவங்களும் பண்ணுறதில்ல. இப்போ அதே பாணி தான் வந்து நம்ம விஜய் பண்ணிட்டுருக்கிறாரு. ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணுறதில்ல. அதில் வந்து உதயநிதி கேட்குறது தப்பு இல்லையே. என்ன தப்பு? அவர் கேட்குறது முதல்ல அவரை பேச சொல்லுங்கிறது. பேசினா தானே உங்களுக்கு சட்டியில் இருந்தால் தானே அகப்பல் வரும், இல்லாமல் எப்படி வரும்? ஒரு காலம் வந்து விஜய் வந்து ப்ரெஸ் மீட்டு சந்திக்க போகிறதில்ல, எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை வருஷமானாலும் சரி ப்ரெஸ் மீட்டை அவருக்கு சந்திக்கிறதுக்கு முடியாது. சக்தி இல்லை, திராணி இல்லை. தொடர்ந்து ஒரு 4 வார்த்தை ஒழுங்காக பேச தெரியாது, பேசுகிறதுக்கு வராது. ஒரு வார்த்தை 2 வார்த்தை ஆமாம் இல்லை அப்படிம்பாரு. அப்படியே பேசினா கூட டென்ஷனாகி கத்திட்டு போயிடுவார். அவர் இமேஜ் காலி ஆகிடும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு இருந்தாலும் ப்ரெஸ் மீட் வந்தாருன்னா அவர் அந்த நாள் இமேஜ் காலி ஆகும். இதில் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி எத்தனையோ தலைவர்கள் வந்து வீழ்ந்த கதையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். அதில் விஜயகாந்த் விதிவிலக்கு. விஜயகாந்துக்கு வந்து நான் நிறைய பாடமே சொல்லி கொடுத்துருக்கேன் அவருக்கு. சார் ஒன்றா வந்து ஒழுங்காக பேசுகிறதா பேசுங்க, ப்ரெஸ் மீட் நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி சினிமா இல்லை, சினிமாவில் வந்து அரசியலுக்கு வந்துக்கிறீங்க. அரசியல் வேறு, சினிமா வேறு. சினிமாவில் வந்து நீங்கள் எடுத்து அடிப்பேன் பாரு அப்படின்னு நல்லா பேசலாம். ஆனால் அரசியலில் வந்து பேசுனீங்கன்னா எல்லாருமே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். எல்லோரும் உங்களை திருப்பி அடிப்பான். அவருக்கு நான் சட்டசபையில் 2006 இருக்கிற போது நான் சட்டசபை ரிப்போர்ட்டர் இருப்பேன். அவர் கேண்டீனுக்கு வருவார். கேண்டீனுக்கு வந்து அவர் கூட அப்போ யாருமே பேச மாட்டாங்க, தனியாக தான் இருப்பாங்க. அப்போ திமுக ஆட்சி. இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர் கூட நான் உட்காந்து பேசுவேன். ஓகே, கேண்டீனுக்கு வந்து பேசுகிற போது இந்த மாதிரி சொல்லுவேன். ஒரு சமயம் பேசுகிற போது அப்படி தான் அவர் வந்து கரும்பு விவசாயிகளுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு இழப்பு தொகை கொடுக்கணுன்னாரு. அப்புறம் உடனே கலைஞர் அப்போ முதலமைச்சர் இருந்தார். ஆமாம், நீங்கள் வந்து ஹெக்டர் கேட்குறீங்களா ஏக்கர் கேட்குறீங்களான்னு கலைஞர் திருப்பி கேட்டார். அப்போ வந்து முழிச்சார் விஜயகாந்த். அப்போ நீங்கள் வந்து விஜயகாந்த் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னீங்களோ அதுதான் அப்படின்ட்டார். ஹெக்டருக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியல. ஸோ வந்து அரசியல்வாதிகள் சினிமாக்காரங்க உள்ளே வரும்போது பயங்கர விஜய்க்கெல்லாம் இன்னும் எதிர்காலத்தில் வந்து சமாளிக்க முடியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, பேச தெரியாது. ஹெக்டருக்கும் ஏக்கருக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியுமான்னு கேளுங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள்லாம் சமாளிக்க தெரியணும். ப்ரெஸ் மீட்டை வந்து விஜய் தவிர்த்துட்டே இருந்தாருன்னா அவருக்கு வந்து எதிர்காலம் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். வந்து துணிஞ்சு வந்தாருன்னா அவர் அரசியல் தலைவராக ஏற்றுக்குவாங்க. அது வரைக்கும் வந்து நீங்கள் தீய அப்படின்னால சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எடுபடாது. உண்மையாக எவன் பேசுகிறானோ அவன் தான் வந்து எடுபடுது. இப்போ வந்து உதயநிதி வந்து சந்திச்சு பேசுகிறாரா, ப்ரெஸ் மீட்டை பார்க்குறாரா, தைரியமாக பேசுகிறாரா, சொல்கிறாரா, தப்போ ரைட்டோ மீம்ஸ் போடுறீங்களா, வந்துடல களத்தில் நிற்கிறாரா, அதுதான் தலைவர். நீ ஓடி ஒழிஞ்சிட்டு பனையூரில் போய் பதுங்கி உட்காந்துருந்தா நீங்கள் பலகால 41 பேர்த்த கொண்டுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வந்து சிபிஐ வாட்ச் பண்ணிட்டதே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து அவன் வந்து டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வர்றது சொல்கிறத கேட்கலைன்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் வச்சுருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக நடக்கும். பிஜேபி ஒரு நிர்பந்தம் வச்சுருக்கு. அதில் வந்து நீங்கள் எங்கவும் மாறினீங்கன்னா உங்களை 41 பேர்த்த கொன்னவர் விஜய் அப்படின்னு பலி போட்டுருவான். பலி போட்டானே அவர் அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சு தனிப்பட்ட வாழ்க்கையும் முடிஞ்சுது. அது நடக்கும்.
அதுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஏன்னா அரசியலுங்கிறது வந்து சாதாரணம் இல்லை, ஆடு புலி ஆட்டம். எங்கே போனாலும் ஆடாக இருந்தாலும் சரி, புலியாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கல. ஒரு இடத்துல வந்து புலிகட்டை மாட்டி தான் ஆகணும். அந்த புலி வந்து பிஜேபி விஜயை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்குது எப்படா அப்படின்ட்டு. இதெல்லாம் சர்வசாதாரண விஷயமே இல்லை. ஆனால் வந்து அதே சமயத்தில் வந்து பிஜேபியோட உருவாக்கம் தான் விஜய் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அரசியலில் சதுரங்கத்தில் அவர் சொல்கிறத கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. எத்தனை தூரத்துக்கு போவோம் போய்ங்க, என்ன திமுகவை திட்டணும் அவங்களுக்கு, அதுதான் வேலை. கான்செப்டை அவருக்கு வந்து கொடுத்த கண்டென்ட்டு அதுதான். அதனால் பேசிகிட்டு இருக்காரு. அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவனும் வந்து இது குறித்து பேசியிருந்தார். யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை வந்து அடுக்குமொழியில் விஜய் பேச கற்றுக்கிட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் அவர் வந்து வச்சுருந்தார் சார். ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது நிறைய பஞ்ச் பேசினா நம்மளும் பார்த்தோம். அது எப்படி சார் அரசியல்வாதிகள் மத்தியில் இது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த போகுது சார்? தோழர் திருமாவளவன் வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தன்னோட கொள்கை கோட்பாடு எழுதுறது, பேசுகிறது, அறிக்கை விடுறது, போராட்டம் நடத்துறது, இதெல்லாம் வந்து அவர் கைதாந்தவர். டெய்லி ஒரு போராட்டம் நடத்துவார், பேசுவார். முழுக்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஒரு அரசியல்வாதியாக நான் பார்க்குறேன். இப்போ வந்து அவர் ஸ்கிரிப்ட் அவர் எழுதி எதுக்கு இருந்தாலும் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறதுல முதலாளாக இருப்பார். இப்போ ஜெயலலிதா வந்து அப்போலால் படுத்துட்டு இருக்கிற போது முதல்ல வந்து போனவர் அவர் தான். ஒரு பொக்கை எடுத்துகிட்டு அவங்க பார்க்க போனது அவர் தான். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒரு புதுசாக அர்த்தம் கண்டுபிடிப்பார். இப்போ வந்து விஜய் கண்டுபிடிச்சிட்டாருல, அது உண்மை தான். இவர் எழுதி வச்சு ரைமிங்காக படிக்கிறாரு அப்படிங்கிற பார்க்கும்போது அது உண்மையாக தான் தெரியுது. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். ஆனால் வந்து அரசியல் சதுரங்கத்தில் தேர்தல் நடிக்கிட்டு இருக்கிற வேலையில் குட்டை குழப்புவாங்க எல்லாத்தையும் பண்ணுறது. அதை வந்து குட்டை குழப்பறதுக்காக ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க பிஜேபி விஜயை அப்படின்னு தான் என்னோட பார்வையாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்குறதுல விஜய் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துது பிஜேபி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் செங்கோட்டையன் அதிமுகலேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு தாவேக்கால இணைஞ்சதுக்கு பிறகு இந்த ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி நல்லபடியாக நடத்தியிருக்காரு சார். இது அதிமுக வட்டாரங்களில் எந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? நல்லா கொஸ்டின் தான் அது. அப்புறம் செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தலைவர்கள்லாம் கிடையாது அதிமுகவில். ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இப்போ இருக்கிற ஒரு இதில் வந்து கடைசி ஒரு 10 வருஷத்துலலாம் அவர் பெரிய டாமினேட்டெல்லாம் பண்ணல. அவர் சும்மா உட்காந்துருந்தவர் தான். எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து என்ன மஃபா பாண்டியராஜன் வந்து பள்ளி கல்வித்துறை வச்சுருந்தார். அப்போ வந்து அவர் ஓபிஎஸ் கூட போனதுனால அந்த இடம் காலியாகுது. அந்த இடத்துல தான் இவர் வந்து டம்மியாக இருந்தவர் கூட்டு போய் பள்ளி கல்வித்துறை அமைச்சராகினது எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ தான் அவருக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறாரு. வாழ்வு கொடுத்து இருக்கிற கடன் எல்லாம் கட்டி அந்த இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி அப்போ தான் கொஞ்சம் மேலே வந்தார். அப்போ வந்து அவர் ஈகோ பிரச்சனை. இவர் ஃபோட்டோவை செங்கோட்டையன் ஃபோட்டோவை எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வச்சுருந்த ஒரு காலம் போய் அவர் குருவை ஏற்றுனவர். இப்போ இவர் பொதுச் செயலாளர், அவர் சாதாரண ஆளுங்கிற போது இவருக்கு மனசு ஏற்றுக்க முடியல. ஒரு குரு மிஞ்சி சிஷியன்னு அப்படி போயிட்டார். அவர் தலைவர் ஆகிட்டார். இவர் சாதாரண ஆளை கோபி விட்டு வரல. அவர் தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஆளாகிட்டார். அதை வந்து மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது. ஒரு காலமும் சமாதானப்படுத்தியும் ஏற்றுக்க மாட்டேங்குது. யார் சொன்னாலும் ஏற்றுக்கல. அதுதான் அவர். அப்போ வந்து பொருளாதார ரீதியாகவும் எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் இருக்கார். இவர் தன்னை வளர்த்திக்கல, அப்படியே இருந்துட்டுருக்காரு. இவர் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் அதை படிச்சுக்கார். பெரிய படிப்பெல்லாம் இல்லை, அதுக்கு மேலே வளர்ச்சியும் இல்லை. அதனால் வந்து அவர் கோபியை தாண்டி பெருசாக வளராதனால வந்து இன்றைக்கும் வந்து அவர் கோபியில் வந்து தான் கால் வந்துட்டுருக்காரு. இப்போ கடைசியாக நடந்த தேர்தலில் குள்ளம்பாளையம் அவர் சொந்த ஊர். அந்த சொந்த ஊரில் வந்து ஒரு 356 ஓட்டு இருக்குது. அதில் 125 ஓட்டு வந்து ஏடிஎம்கே வாங்குது. 125 ஈக்குவலாக வந்து பிஜேபி வாங்குது. அப்போ வந்து டிஎம்கே வந்து தன்னோட எப்பவுமே வாங்குற 285 ஓட்டு வாங்குது. இப்போ 2 பேர் சேர்ந்தா தான் திமுக ஓட்டு வாங்க முடியுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெரிஞ்சுட்டு நம்ம அரசியல் எதிர்காலமே போச்சு முடிவு பண்ணுறாரு. அந்த குள்ளம்பாளத்தில் அந்த எலெக்ஷன் நடந்த ஓட்டை வச்சு தான் கணிக்கிறாரு செங்கோட்டையன். அதில் தான் தன்னை சரி இங்கே இந்த வேலைக்கு ஆகாதுன்ட்டு சொல்லி ஒரு தப்பு கணக்கு போட்டு அதுலேருந்து வளர்றதுக்காக போகிறாரு. அந்த பர்சன்டேஜ் வச்சு அதில் தான் அவர் தன்னை வளர்த்திக்கணும், இங்கிருந்து தப்பிச்சு போயிடும்ன்ட்டு பிஜேபி கூட சேரலாம் அப்படின்ட்டு கட்சியை கொண்டு போய் பிஜேபி கூட சேரலான்ட்டு தான் இவர் தண்ணி முயற்சி எடுத்தார். இவர் தமிழ் மட்டும்தான் பேச ஆங்கிலம் தெரியாது. ஒரு பையனை கூட்டிகிட்டு நேராக டெல்லிக்கு போய் அமித்ஷா கிட்ட பேசி வச்சு முதல்ல அவங்கள சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இவர் நீங்கள் உங்கள் தலைமையில் போய் பேசுங்கன்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்ட ஒரு இது அவருக்கு வந்து ஆசை இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு தன்னை வளர்த்திக்கல அப்படிங்கிறது தான். அவர் பெரிய வளர்ச்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசாக ஒன்றும் சாதிக்கவும் முடியாது. இப்போ அதே தொகுதியில் வந்து இவரோட அண்ணன் பையன்
ஒருத்தர் வந்து இவர் ஓடவே இருந்தவர், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் இருந்தவர். அவங்க அண்ணன் பையன் அவர் வந்து கந்தசாமின்னு நினைக்கிறேன், அவரோட பையன் தான் இப்போ வந்து அடுத்தது கேண்டிடேட்டாக நிறுத்த போகிறாங்க அந்த கோபி தொகுதியில். அவர் தான் நிற்க போகிறார் இவருக்கு எதிர்த்தாப்புல. ஸோ வந்து இவருக்கு வளர்த்த கடாவே மாறுல பாய போகுது, ஏடிஎம்கே ஜெயிச்சாகணும். எந்த தொகுதியில் தோக்குதோ இல்லையோ, கோபிச்செட்டி வளத்தில் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு அவங்க கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வந்து இவர் எப்படி எதிர்கொள்ள போகிறாருன்னு தெரியல. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். விஜய் அவர்கள் அடுத்த கட்ட என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாரு அப்படின்றது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.